இங்க ஒருத்தன் மிட் நைட்ல ஒரு விதவை பொண்ணு தங்கி இருக்கிற வீட்டுல வந்து இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் இங்க தங்கிக்கலாமான்னு பாவமா பெர்மிஷன் கேக்குறான். அவளும் உடனே ஓகே சொல்லிடுறான். உடனே அவன் நேரா அவளோட பெட்ல போய் உட்காந்துடுறான். அந்த லேடியோட குழந்தைகளும் அவனை அப்பா மாதிரி ட்ரீட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த லேடி உள்ள வந்து பார்க்கும்போது அவளோட 2 குழந்தைகளையும் கொலை பண்ணி தொங்க விட்டுருந்தான். இதை பார்த்து அவ பயங்கர ஷாக் ஆகி குழந்தைகளை கொன்னவன பழி வாங்குறதுக்காக வீடு ஃபுல்லா தேடுறா. அப்போ திடீர்னு அவ வீட்டோட டோர் கேப்ல பார்க்கும்போது அவன் வந்த டாங்கி ஒரு பயங்கர மிருகம் மாதிரி மாறி நின்னுச்சு. என்னடா நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம பயத்துல சடனா பின்னாடி திரும்பி பாக்குறான். அப்பதான் அந்த பொண்ணோட ட்ரூ ஃபேஸ் வெளிப்பட்டுச்சு. அவளோட 2 குழந்தைகளும் மனுஷனை தின்னு வாழ்கிற பிசாசுங்களா இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு இவனை அவளோட குழந்தைகளுக்கு உணவாக்குறதுக்கு தான் இவனை உடனே அவளோட வீட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணிருப்பான். ஆனா அவனும் சாதாரணமானவன் கிடையாது. மிட் நைட்ல டீமன்ஸை வேட்டையாடுற ஒரு செம ஸ்ட்ராங்கான எக்ஸாசிஸ்டா இருப்பான். அந்த ஊருக்குள்ள வந்ததுமே இங்க ஒரு பயங்கர ஆவி இருக்குங்கிறத அவன் கண்டுபிடிச்சு தான் இந்த வீட்டுக்கே வந்திருப்பான். சடனா அவன் அவனோட உரையில இருந்து வாளை எடுத்து குத்தலாம்னு போகும்போது அந்த நரி பேய் அசால்ட்டா 720 டிகிரி ஏர்லயே பிளிப் அடிக்கிறான். மறுபடியும் அவன் அட்டாக் பண்ண போகும்போது பிளிப் அடிச்சு தப்பிச்சிடுறான். 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ திடீர்னு அங்க இருந்த கூட அவன் தூக்கி எறிஞ்சதும் அதுல இருந்து நிறைய மனுஷங்களோட கைகளும் கால்களும் கீழே விழுது. அடே நைட்டு டின்னருக்கு வச்சிருந்த கைகளை கீழே கொட்டிட்டேடான்னு அந்த பேய் பொண்ணு கோபமா அவனை அட்டாக் பண்ண போகும்போது அவன் அவளோட வைட்டல் பாயிண்ட்ஸை குறி வச்சு பயங்கரமா தாக்குறான். அவன் டேபிளை தூக்கி எரிஞ்சு பாக்குறான். ஆனா அவன் ஈஸியா அதை பிளாக் பண்ணிடுறான். இதுக்கு மேல விட்டா நம்மள காலி பண்ணிடுவான்னு 1000 வருஷம் சேர்த்து வச்சிருந்த சீக்ரெட் வெப்பனை ரிலீஸ் பண்றான். அந்த கேப்ல அங்க இருந்த சாக்கு முட்டைகள் எல்லாம் எடுத்து ஓரம் போட்டுட்டு சுவர்ல இருந்த சீக்ரெட் ஹோல் வழியா உள்ள ஓடிடுறான். அதை பார்த்ததும் உடனே இவன் கையில இருந்து ரோப்பை விட்டு அவளை கேட்ச் பண்றான். ஆனா அவ இவனையும் சேர்த்து உள்ளேயே இழுத்துட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில காட்டுப்பாதையில ஒரு மரத்துல நரியோட டெட் பாடி ஒண்ணு தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த நைட் வோல்ஃப் மேன் தான் அவளை அப்படி அடிச்சு தொங்க விட்டுருப்பான். ஏன்னா இதுதான் அந்த நைட் வோல்ஃப் மேனோட வேட்டையாடுற ஸ்டைலா இருக்கும்.